பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பித்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வாக்கு உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஹல்லேலூயா முழு பலத்தோடும் அவரை தேடும்படி அவரை கண்டடைவாய். ஆம் தேவ ஜனங்களே, நாம் தேவனாகிய கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு வித் ஹோல் ஹார்ட் நம்ம ஆண்டவரை தேடணும். நம்ம தேடும் பொழுது அவரை நாம் கண்டடைவோம். கர்த்தாவே, முழு இருதயத்தோடு உம்மை தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படியே எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளே, யோவால் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் உபவாசத்தோடும் அழுகிடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளே, நம்மளுடைய இருதயம் யாரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? பகை, உணர்ச்சிகள், கசப்பு, அருவெறுப்புகள், பாவம் நிறைந்த வாழ்க்கையில் நாம் இருந்தோமானால் நம் இருதயம் கர்த்தரை தேட முடியாது. ஆம் தேவ ஜனங்களே, நாம் கர்த்தரை தேடும்படி நம்மளுடைய இருதயத்தை அவருக்காக கொடுக்கலாமா? நம்மளுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார். நமக்குள்ளே இருக்கிற எல்லா பெருமைகள், ஈகோ, ஹிப்போக்ரிட்ஸ் லைஃப் எல்லாவற்றையும் எடுத்து போட கர்த்தரத்தில் கேட்போம். இந்நாட்களில் நாம் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேசங்கள் கர்த்தரை அறிய வேண்டும். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம் இந்திய தேசத்தில் இருக்கிற 28 ஸ்டேட்ஸையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். 8 யூனியன் டெரிட்டரியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். 1.46 பில்லியன் பீப்புள் பாப்புலேஷன் அடங்கிய நம்மளுடைய இந்திய தேசத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளைகளே, கேட்போமா? முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் கெஞ்சுவோமா? ஆண்டவரே, அப்பா, நாங்கள் வருகிறோம். உபாகமம் 12:10 இப்படி தான் சொல்லியிருக்கிறது. முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு. தேவ ஜனங்களே, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பலாம். மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் கெஞ்சுவோம். ஹல்லேலூயா. 10 நீதிமான் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசத்தில் நடக்கிற குடும்பங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நாம் தேசத்திற்காக ஜெபிப்போம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். வாலிப பிள்ளைகளை, இது கடைசி காலம். முழுதயத்தோடு தேடுவோமானால் நாம் கர்த்தரை கண்டடைப்போம். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தெய்வனே, அப்பா, அருமையான இந்த கால வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை தேடத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆங்காங்கே நடக்க போகிற ப்ரேயர்கள், தாவே 7 hours ப்ரேயரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. 24 hours ப்ரேயரை, உபவாச ப்ரேயரை ஆசீர்வதிங்க சுவாமி. எங்கள் தேசத்தை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும் ஐயா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க சுவாமி. உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்கப்பா. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ பிளஸ்ஸட் டே. வாலிப பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள், முழு இதயத்தோடு தேடுங்கள். ஆமேன்.